நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணாமல் எந்த ஒரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ண மாட்டோம். அப்படி மாஸ்கிங் டேப்பு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் எடுக்கும்போது சில இடத்துல பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ஏற்கனவே அடிச்சுக்கிற பெயிண்ட் பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த மாஸ்கிங் டேப்லேயே ஒட்டிக்கிட்டு பிச்சுக்கிட்டு வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா, அதை பற்றி அந்த வீடியோ நான் சொல்லலான்னுக்கிறேன், காட்டலான்னுக்கிறேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சியா பெயிண்டிங் டியூட்டோரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே, புது பில்டிங் நம்ம என்ன செய்யணும் பார்த்தோன்னா, ஃபஸ்ட் நம்ம 2 கோடு பட்டி பார்த்து தேய்ச்சி ப்ரைமர் போட்டுட்டு அதுக்கப்புறம் டைல்ஸ் போடுறதுக்கு இடைவேளை விட்டு மீண்டும் இந்த மாதிரி கிரானைட்டோ டைல்ஸோ போட்ட பிறகு மீண்டும் பெயிண்டிங் பண்ண வருவோம். அப்போ பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி டோரோட வாசகால் அல்லது ஜன்னலோட வாசகாலுக்கும் சுவருக்கும் இடையில் பாருங்கள். நிறைய பில்டிங்கில் பார்த்தா நம்ம பெயிண்டிங் பண்ணுறதுக்கு 2 மாதங்களோ அல்லது 3 மாதமோ அது மாதிரி 6 மாதம் கூட ஆகிடும், ஓகேங்களா. அந்த மாதிரி டைமில் இந்த இடத்துல பார்த்தா வெடிப்பு வந்திருக்கும். இங்கே இருக்கிற பட்டி எல்லாமே பார்த்தோன்னா கீழே கொட்டிகிட்டு இருக்கும், இல்லைனா பார்த்தோன்னா ஓப்பனாக இருக்கும். நம்ம என்ன செய்யணும் பார்த்தா பட்டி தடவை நல்லா கீறி எடுத்துகிட்டு மீண்டும் இந்த இடத்துல பார்த்தோன்னா பட்டி வச்சுட்டு தேய்ச்சிட்டு அப்படியே சில பேர் பார்த்தோன்னா பெயிண்டிங் பண்ணிவிடுவீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பட்டி வச்சு தேய்ச்சிட்டு ப்ரைமர் கம்பல்சரி போடணும். டச்சப் பட்டி தானே பார்த்துருக்கோம், அது எதுக்கு ப்ரைமரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பார்த்தோன்னா தேய்ச்சிட்டு பெருகிட்டு நம்ம அப்படியே டேரெக்டாக கலர் அப்ளை பண்ணிடுறோம். அது மாதிரி கலர் அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் மாஸ்கிங் டேப் போட்டுட்டு விண்டோவுக்கு பெயிண்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் மாஸ்கிங் டேப் எடுத்தீங்கன்னா அப்போ பார்த்தோன்னா ஈஸியாக பார்த்தோன்னா பெயிண்ட் உறிஞ்சி வந்துடும். அதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி நம்ம அழகாக பேக்கிங் பண்ணிவிட்டு வால்ஸுக்கும் இந்த வுட்டில் கூட ப்ரைமர் பட்டா பிரச்சனை கிடையாது. நல்லா நீங்கள் அழகாக ப்ரைமர் அப்ளை பண்ணிவிடுங்க. ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் பார்த்தோன்னா 2 கோட்டிங் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாஸ்கிங் டேப் ஒட்டிட்டு பெயிண்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ எடுத்தாலும் நீங்கள் பார்த்தோன்னா ஃபினிஷிங் பக்காவாக வரும். பெயிண்ட் உறிஞ்சி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி சப்போஸ் இந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு பெயிண்ட் உறிஞ்சி வருதுன்னா இன்னும் ஒரு சூப்பரான ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். மாஸ்கிங் டேப்பை ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஒரு துணியில் வச்சு லைட்டாக எடுத்துட்டிங்கன்னா அந்த பசை பார்த்தோன்னா ஓரளவுக்கு லைட்டை தான் பிடிக்கும், ஓகேங்களா. அந்த மாதிரி ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் உறிஞ்சி வராது. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தோன்னா பெயிண்ட் உறிஞ்சி வராத அளவு தான் நம்ம பெயிண்டிங் பண்ணணும். அப்படி சப்போஸ் வருது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தா நான் சொல்கிற மாதிரி துணியில் வச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் அந்த பசெல்லாம் போயிடும், லைட்டாக தான் பிடிக்கும். அப்போ நீங்கள் ஒட்டிட்டு பெயிண்டிங் பண்ணி எடுக்கும் பஸ்ஸில் பெயிண்ட் உறிஞ்சி வராது. அதேமாதிரி மாஸ்கிங் டேப் பார்த்தா நீங்கள் ஒட்டும் போது நம்ம எந்த பக்கம் பெயிண்டிங் பண்ணுறோமோ அந்த பக்கம் மட்டும் நல்லா டைட்டாக ஒட்டினா போதும். இன்னொரு பக்கம் நீங்கள் ஒட்டவே தேவையில்ல, அப்படியே விட்டுடலாம், ஓகேங்களா. அந்த மாதிரி ஒட்டிட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் உறிஞ்சி வராது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாலாம் இருக்குது. அதே மாதிரி நாச்சியா பெயிண்டிங் டியூட்டோரியல் என்னுடைய முகநூல் பக்கம் பார்த்தோன்னா ஏற்கனவே ஒன்று லாக்கில் இருக்குது. அதுக்காக நான் இந்த சேனல் போட்டிருக்கேன். இது என்னுடைய சேனல் தான். நீங்கள் தாராளமாக ரெகுலராக பாருங்கள். இதை தான் இப்போ வீடியோ போட முடியும். அந்த சேனல் லாக்கில் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.